ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றின இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றின பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்இபி, எஸ்ஐபி, லம்சம், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, டைரக்ட் ரெகுலர் பிளான், எக்ஸிட் ஃப்ளோ, லாக்இன் பீரியட், எக்ஸ்ஐஆர்ஆர், சிஏஜிஆர். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு NAVனா நான் தெரிஞ்சுப்போம். இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, உதாரணத்துக்கு HCL டெக் வாங்குறீங்கன்னா அதோட மதிப்பு 1000 ரூபா இருக்குன்னா நீங்கள் 1000 ரூபா கொடுத்து அந்த ஸ்டாக்கை வாங்குவீங்க. பட் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஏகப்பட்ட கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து யூனிட் வழியாக தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அந்த யூனிட்டை வந்து என்ன சொல்லுவோம்னா நெட் ஆசெட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட நெட் ஆசெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 142 ரூபீஸ் இருக்கு. அண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்டான நெட் ஆசெட் வேல்யூ இருக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ 100 ருபீஸ் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ 100 ருபீஸில் வந்து உங்கள் அமௌண்ட் வந்து ட்ரெப்ஸுக்கு வந்து 6.4 ருபீஸ் வந்து போயிருக்கும். ஏத்தர் எனர்ஜியில் வந்து 5.7 ருபீஸ் போயிருக்கும். ஸோ அந்த 100 ரூபான்றது இந்த மாதிரி டைவர்சிஃபைடாக வந்து இன்வெஸ்ட் ஆயிருக்கும். ஸோ லம்சம்னா என்ன, எஸ்ஐபின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய கேஷ் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு 12 lakhs இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ மார்க்கெட் ரொம்ப கீழே விழுது அப்படின்னும் போது இந்த 12 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் மேலே போகும்போது அது அந்த அமௌண்ட் வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். இதே எஸ்ஐபின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் கீழே போகுதோ இல்லை மேலே போகுதோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பீப்புள் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் யாருக்கிட்ட அதிகமாக பணம் இருக்காதோ எஸ்ஐபிக்கு தான் போவாங்க. இந்த எஸ்ஐபி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இதில் வந்து எஸ்ஐபி வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து டிரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணணும். அண்ட் நீங்கள் உதாரணத்துக்கு 600 வந்து என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து டெய்லியா, வீக்லியா, 15 டேஸா, மந்த்லியா, குவார்ட்டர்லியான்றது எது வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மந்த்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் டேட் வந்து நான் 25th கொடுத்துருக்கேன். ஸோ ஈச் மந்த் 25th வந்து பார்த்தீங்கன்னா என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 600 வந்து டிடெக்ட் ஆகிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஜஸ்ட் கிரியேட் எஸ்ஐபி கொடுத்தாலே போதும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும் எஸ்ஐபிக்கு. இதே இந்த ஒன் டைமாக தான் வாங்க போகிறோன்னா நீங்கள் பை போயிட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜெரோதால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் வந்து இந்த 5000 வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ருபீஸ்லேருந்து கூட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதில் ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னன்னு பார்ப்போம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து ஒரு சின்ன சார்ஜஸ் மாதிரி வந்து ஆனுவலி வந்து பிடிப்பாங்க. ஸோ அந்த பிடிக்கிற காசு வந்து பார்த்தீங்கன்னா 0.72%. அதாவது நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோலேருந்து 0.72%, 720 ருபீஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இருக்கோ வருஷம் அதை செக் பண்ணிவிட்டு அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அமௌண்ட்டில் 0.72% வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். அண்ட் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்போ வேணாலும் மாற்றலாம். இந்த 0.72%ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் கூட 0.94 கூட மாறலாம். ஸோ டைரக்ட் பிளான்னா என்ன, ரெகுலர் பிளான்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். டைரக்ட் பிளான்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறீங்க, நீங்களே டைரெக்டாக வந்து ஒரு ஆப் வழியாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது டைரக்ட் பிளான். ரெகுலர் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ணி அவங்க வழியாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலர் பிளான். இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இப்போ டைரக்ட் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 0.70 தான், ரெகுலர் பிளானில் வந்து 1.20%. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்கும் மாறும். பட் ஆனால் நீங்கள் ரெகுலர் பிளானில் போகிறீங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லையும் டைரக்ட் பிளானை விட ரெகுலர் பிளானில் 2 times வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ எக்ஸிட் லோன் என்னன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸிட் லோன் 1%. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து எடுக்க போறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோ 5 lakhs இருக்குன்னு வச்சுப்போம். அண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எக்ஸிட் லோட் 1% அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 1% வந்து அவங்க டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ விச் இஸ் 5000.
ஸோ மீதி இருக்க 4,95,000 வந்து உங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த எக்ஸிட் லோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு ரேஞ்சில் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸிட் லோடுக்கு கிரைட்டீரியா கூட வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு 1% எப்போ வந்து அப்ளிகபிள் ஆகும்னா 1 இயருக்குள்ள வந்து நீங்கள் ரெடீம் பண்ணாதான். 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ரெடீம் பண்ணீங்கன்னா இந்த 1% வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த எக்ஸிட் லோடு ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு மாதிரின்னு சொல்லியிருக்கேன். சிலதுக்கு 2 இருக்கும், சிலதுக்கு 3 இருக்கும். இப்போ சிஏஜிஆர்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே 1 இயர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 4.66ன்னு காட்டுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரிட்டர்ன். ஸோ 1 இயருக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா ஆவரேஜாக ஒரு 4% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். இதுவே நம்ம வந்து 4 இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா ஈச் இயர் 23.33% வந்து கொடுத்துருக்கோம். ஈச் இயர்னா எல்லா வருஷமும் கிடையாது. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 10 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஓவராலாக நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபைனல் வேல்யூ 10 இயர்ஸில் 6,72,000 வந்திருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதோட ஓவரால் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 572%, அதாவது 10 இயர்ஸில். ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலாக எவ்வளோ காம்பவுண்ட் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா 21.48%. ஸோ ஏன்னா இது லாங் டேர்மில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த சிஏஜிஆர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எல்லாருமே சிஏஜிஆர் வச்சு தான் எல்லாருமே கால்குலேட் பண்ணுவாங்க. அப்சல்யூட் ரிட்டர்னும் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி சிஏஜிஆர் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆன்கோயிங்கில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா சிஏஜிஆர் தான் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லார்ஜ் டைமில் தான் நீங்கள் வந்து உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படி இருக்கும்போது சிஏஜிஆர் தான் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா முக்கியமான டேர்ம்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்மால் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன, லார்ஜ் கேப்னா என்ன, இஎல்எஸ்எஸ்னா என்ன, எஃப்1னா என்ன, எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சரில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸை பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.